அது அடிப்படையில இததான் சொல்றாங்க டில்ட் அப் கன்ஸ்ட்ரக்ஷன். இத நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுங்க. ஆஸ்திரேலியாவில தான் இது சாதாரணமா நடக்குது. அதுல இருந்து ஒரு ஊக்கத்தை எடுத்துக்கொண்டுதான் நாமும் இதை என் PhD விஷயமாக எடுத்துக்கொண்டேன். அதுவும் டில்ட் அப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆஸ்திரேலியாவில தான் அதிகமாக செய்யப்படுது. அங்குள்ள தேவாலயங்கள் நேரா கீழே வச்சு கட்டப்படுகின்றன. ஏனென்றா தேவாலயங்களின் முகப்புகள்லாம் மிக உயரமா இருக்கும். அதனால் இது அந்த நிலை வரையில வேலை செய்து அதன் மேல் பாகங்களும் மற்ற ஆர்ச்சுகளும் எல்லாம் கீழே வைத்து செய்யப்படும். பிறகு நம்முடைய கிரேன் வந்து அதை தூக்கி வைக்கும். அதை தூக்கி வைக்கும் போது நமக்கு வேலைக்காரர்கள்ல பெரிய சேமிப்பு கிடைக்கும். அந்த மெத்தட் தான் நமக்கு ஊக்கமாக இருந்தது. அதை நாம இந்திய அளவுக்கு பொருத்தமான முறையில செய்தோம். அந்த முறையின் நன்மை என்னவென்றால் நமக்கு தரையிலேயே அதை கட்டினா போதும். அதற்காக அது தூக்கி நிற்கும் போது 5 மீட்டர் 6 மீட்டர் டை ஆக வேண்டும். அதற்காக மேலே ஏறி வேலை செய்ய முடியாது. அதனாலதான் இப்போ கடைசியா செய்ததுல நம்ம 2 கிரேனை பயன்படுத்தினோம். ஏனென்றால் ஒரு கிரேனுக்கு ஹுக் பண்ணினா போதாது. ஏனென்றால் இதுக்கு இடம் அதிகம். இதன் நன்மை என்னவென்றால் தியரியும் அனுபவமும் ரெண்டும் வேணும். அதனால நமக்கு இது ஒரு புதுமையா இருந்தது. அதாவது நாம தியரிய நன்றாக படிச்சு அதோட அனுபவமும் சேர்ந்து வந்தா நமக்கு அந்த புதிய விஷயங்களை செய்ய முடியும். அதனாலதான் அனுபவம் மட்டும் போதாது, படிக்கும் போது தியரியும் நன்றா படிக்கணும். அப்போ தியரியும் அனுபவமும் சேர்ந்து வந்தா அது ஒரு புதுமையான முறையாகும்.